ஒரு வாழை இலையில் இத்தனை சுவைகள் ஏன்? இதன் பின்னால் ஒரு பெரிய பண்பாட்டுக் கதை இருக்கிறது. இது ஒரு விருந்து மட்டுமல்ல, ஒரு முழு பண்பாட்டையே வாழை இலையில் பரிமாறும் பாரம்பரியம். வணக்கம், நான் உங்கள் அன்னபூரணி பாட்டி. இன்று ஓணம் சத்யாவின் 7 பாரம்பரிய உணவுகளை பார்ப்போம். முதலாவது கேரள பருப்பு. தூய நெய்யோடு சேரும்போது இதுவே சத்யாவின் முதல் சுதையாகும். அடுத்து அவியல். பல்வேறு காய்கறிகளும் தேங்காயும் சேர்ந்த கேரளத்தின் மிகச் சிறந்த உணவு. இது ஓலன். பூசணிக்காயும் தேங்காய்பாலும் சேர்ந்த மிகவும் மென்மையான சுவை கொண்ட பாரம்பரியம். எரிசேரி என்பது மத்தங்காயும் வறுத்த தேங்காயும் இணைந்து உருவாகும் மற்றொரு கிராமத்து சுவை. தோரன் இல்லாமல் சத்யா முழுமையடையாது. பொடியாக நறுக்கிய காய்கறிகளுடன் தேங்காய் துருவல் சேர்ந்தது கிச்சடி மற்றும் பச்சடி. தயிரும் தேங்காயும் கலந்து விருந்திற்கு புத்துணர்ச்சியை கொடுக்கும் உணவு. கடைசியாக அடபிரதமன். வெல்லமும் தேங்காய்பாலும் சேர்ந்த இந்த இனிப்பு கொண்டாட்டத்தின் அடையாளம். இந்த உணவுகள் அனைத்தும் கேரளாவின் செழிப்பான விவசாயத்தையும் தேங்காய் வளத்தையும் காட்டுகின்றன. சத்யா என்பது வெறும் பசியை ஆற்றுவதற்காக அல்ல, அது ஒரு ஆண்டின் உழைப்புக்கான நன்றி. ஏற்றத்தாழ்வுகளின்றி அனைவரும் ஒன்றாக அமர்ந்து உண்ணும் அன்பின் அடையாளம் இது. நம் முன்னோர்கள் சுவையும் ஆரோக்கியத்தையும் இந்த வாழை இலையில் அழகாக சேர்த்து வைத்துள்ளனர். ஓணம் என்பது திருவிழா மட்டுமல்ல, அது நம் நிலத்தின் பெருமையை போற்றும் பண்பாடு. உங்கள் குடும்பத்தோடு இந்த பாரம்பரியத்தை கொண்டாடுங்கள். சுவையும் அன்பும் என்றும் நிலைக்கட்டும். இந்த சத்யாவின் 3 உணவுகளின் கதைகள் அடுத்த வாரம் தனித்தனி வீடியோக்களில் வரும். தவறாமல் பாருங்கள் அன்புகளே. நம்ம ஸ்பைஸ் ரூட் கேன்வஸில் மீண்டும் சந்திப்போம்.